இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தமான நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாய் அவதரித்து நமக்காய் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கும் நமக்காய் பரிந்து பேசுகிற இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளில் நாம வேத புத்தகத்திலிருந்து பெத்லகேம் என்ற ஊரை சம்பந்தப்படுத்தி ஒரு 3 குறிப்புகள் முக்கியமாக நம்ம கவனிக்க போகிறோம். பெத்லகேம் ரொம்ப முக்கியமான ஒரு ஊர். கடந்த வருஷத்துல இந்த பெத்லகேம், இயேசு இந்த பூமியில் அவதரித்த பெத்லகேம்ல ஒரு 2 நாள் ஹோட்டல்ல தங்கி இருக்க ஆண்டவர் கிருபை செய்தார். பெத்லகேம் இன்றைக்கு ஒரு பெரிய பட்டணம், உயர்தரமான உலகத்தரமான பெரிய ஹோட்டல்கள் நிறைந்த ஒரு பட்டணம். நாங்கள் தங்கியிருந்த அந்த ஹோட்டலில் ஏகப்பட்ட அறைகள், சகல வசதிகளோடு கூட, அதோடு கூட உள்ளேயே நீச்சல் குளம், பெரிய பூங்கா, எல்லா வசதிகளோட இருந்தது. கற்பனைக்கு எட்டாத அளவில் பெத்லகேம் வளர்ந்திருக்கிறது, முன்னேற்றம் கண்டிருக்கிறது. இந்த பெத்லகேம் இஸ்லாமியர்களுடைய கையில் இருக்கிறது, யூதர்களிடம் இல்லை. இஸ்லாமியர்கள் அதை கைப்பட வைத்திருக்கிறார்கள். வருகின்ற கிறிஸ்தவர்கள், இந்த புனித யாத்திரையை செய்து வரக்கூடியவர்கள், அவர்களை அன்போடு கூட அவர்கள் பேசுகிறார்கள், விசாரிக்கிறார்கள். பெத்லகேம் நாம் நினைக்கிறது போல் அல்ல, கிராமம் அல்ல, பிரமாண்டமான பட்டணம், மிகப்பெரிய ஆடம்பரமான வீடுகள் நிறைந்த ஒரு பட்டணம் இன்றைக்கு. ஆனால் முன்பு ஒரு காலத்துல அது ஒரு சிறிய குக்கிராமம், மிக சிறிய குக்கிராமம். மீகா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகம், மீகா 5ஆம் அதிகாரம், மீகா 5. உங்களுடைய பழைய ஏற்பாட்டில் 1078வது பக்கம், பழைய ஏற்பாட்டில் 1078வது பக்கத்தில் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள்ளே சிறிதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அனாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆயிரங்களுக்குள்ளே சிறியது. சிறிய கிராமங்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறது, அந்த ஆயிரக்கணக்கான சிறிய கிராமங்களில் சிறியது. எவ்வளவு சின்ன குக்கிராமம் பாருங்க. எப்ராத்தா என்பது பெத்லகேமினுடைய ஒரு பழைய பெயர். 41 முறை பழைய ஏற்பாட்டில் பெத்லகேம் என்ற ஊரை குறிப்பிட்டு பேசியிருக்கிறது. 12 பழைய ஏற்பாட்டு புத்தகங்கள் எப்ராத்தா என்ற இடத்தை குறிப்பிட்டு சொல்லுகிறது. இந்த எப்ராத்தா ஆகிய பெத்லகேம், இதை குறித்து நம்ம ஒரு 2-3 குறிப்பு நம்ம வாசிக்கலாம். ஒன்று, இந்த குறிப்பை குறித்து முதல் சொல்லப்பட்ட வரிசையின்படி சொல்லாமல் நம்முடைய சிந்தனைக்கு ஏற்றார் போல நான் இன்றைக்கு அந்த வரிசையை மாற்றிக்கொள்கிறேன். ரூத்தினுடைய புஸ்தகத்தை முதலாவது எடுத்துக்கொள்ளலாம். ரூத்தின் புஸ்தகம், உங்களுடைய வேத புத்தகத்தை பழைய ஏற்பாட்டில் 334வது பக்கத்துக்கு நீங்கள் திருப்பி கொண்டால் ரூத்தின் சரித்திரம் என்று எழுதியிருக்கிறது. 334 ரூத்தின் சரித்திரம். நம்ம எல்லாம் வாசிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். இந்த ரூத்தின் புஸ்தகத்துல பெத்லகேம் ஊரை சேர்ந்த எலிமெலேக்கு என்ற ஒரு மனுஷன், அவருடைய மனைவி நகோமி, அவங்களுக்கு மக்லோன், கிலியோன் என்று 2 ஆண் பிள்ளைகள். இவங்க பெத்லகேம்ல குடியிருந்தாங்க. பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு என்று அர்த்தம்.
பெத் என்றால் வீடு. பெத் என்று எங்கெல்லாம் வந்திருக்கிறதோ கண்ணை மூடி நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். எபிரேய மொழியில பெத் என்றால் வீடு. பெத் ஏல் தேவனுடைய வீடு. பெத் லகேம் அப்பத்தின் வீடு. பெத் பெகே பெத்தானியா அத்திப்பழங்களின் வீடு. ஆக பெத் என்றால் வீடு, லகேம் அப்பம், அப்பத்தின் வீடு. இந்த பெத்லகேம்ல ஒரு இடத்த காமிச்சாங்க. அங்கதான் மேய்ப்பர்கள் முத தேவதூதருடைய காட்சியை கண்ட இடம். இன்னொரு விதமா சொன்னா, தேவதூதர்கள் மேய்ப்பருக்கு காட்சி கொடுத்தாங்க இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை குறித்து. அந்த இடத்துக்கு போலாம் வாங்கன்னு கூட்டிட்டு போனாங்க. அந்த பகுதி ஒப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் செழிப்பா இருக்கு மற்ற சுற்றி உள்ள பகுதியை விட. அந்த நிலம், அந்த இடம், அவங்க தேவதூதர்கள் காட்சி கொடுத்த அந்த இடம் போவாசுக்கு சொந்தமான நிலம் என்று சொல்லுகிறார்கள். நான் ஆச்சரியமாய், சரி போவாசுக்கு சொந்தமான ஒரு இடத்துல நம்ம கால் மிதிச்சு நடக்கிறோமே அப்படின்னு கூட நான் யோசித்து கொண்டேன். அந்த இடம் கொஞ்சம் செழிப்பா இருக்கு ஒப்பிட்டு பார்க்கும்போது. இஸ்ரேல் நாடு இப்போ செழிப்பா இல்லை. அவங்க ரொம்ப கடினமாய் உழைத்து தங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை சம்பாதிக்கிறார்கள். தண்ணி பற்றாக்குறை. யோர்தான் நதி சில இடத்துல 1 மீட்டர் 1.5 மீட்டர் அகலம் தான் இருக்கு. சும்மா லேச சலசலன்னு தண்ணி ஓடுது. வேகமா கையினால இறைச்சாலே தண்ணி இல்லாம போயிடும் போல, அப்படி இருக்கு சில இடங்கள். ஆக இன்றைக்கு இஸ்ரேல் நாடு செழிப்பாக இல்லை. வறட்சி போல தோன்றுகிறது. எங்க பார்த்தாலும் வறண்ட பூமியை போலதான் தெரிகிறது. ஐநா சபை 1948 இஸ்ரவேலருக்கு அந்த பகுதியை கொடுக்கும்போது பெரும் பகுதி பாலைவனம் தான். அந்த பாலைவனத்துல தான் இந்த யூதர்கள் குடியிருந்து தங்களுக்கு இன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை பெற்று தன்னிறைவு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். உலகத்திலேயே அவங்கதான் விவசாயத்தை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்குறாங்க. தண்ணி, நீர் மேலாண்மை எப்படி செய்யணும் அப்படின்னு அவங்க தான் சொல்றாங்க. கொஞ்சம் தண்ணியை வச்சு நிறைய விவசாயம் செய்யறது எப்படி அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இருக்கட்டும், இந்த போவாசுடைய நிலம் என்று சொல்லுகிறார்கள் அல்லவா, அது ஒரு மேடான இடத்துல இருக்குது. அந்த மேடான இடத்துல கொஞ்சம் செழிப்பா தெரியும், கொஞ்சம் புல்வெளி எல்லாம் தெரியும். அந்த இடம் மட்டும். அங்கதான் மேய்ப்பர்கள் காட்சி கொடுத்தாங்களாம். இப்போ பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடுன்னு சொல்றாங்களே, அப்ப எப்படி இருந்திருக்கும்? ஒரு காலத்துல அது நல்ல செழிப்பான பகுதியா இருந்திருக்கலாம் பேருக்கு ஏற்றார் போல. ஆனால் அங்கேயும் அடிக்கடி அந்த நாட்கள்லையும் வறட்சி, மழை தாழ்ச்சி பல நேரங்களில் சம்பவித்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆபிரகாம் முத கானான் தேசத்துக்குள்ள வந்த போது அங்க திடீர்னு என்ன ஆயிடுச்சு? பெரிய மழை தாழ்ச்சி ஆகி போச்சு, பஞ்சம் ஏற்பட்டது. ஆகவே அவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்காக எகிப்தை நோக்கி தெற்கு நோக்கி பயணம் செய்து சென்றார்கள். அதுபோலதான் இந்த எலிமெலேக்கு, நகோமி, மக்லோன், கிலியோன், இந்த 4 பேர் ஒரு குடும்பம். இந்த பெத்லகேம்ல பஞ்சம் ஏற்பட்டபடியினால் பஞ்சம் பிழைப்பதற்கு அவர்கள் இந்த தேசத்தை விட்டு, இஸ்ரவேல் நாட்டையே விட்டு மோவாபியர்களுடைய தேசத்திற்கு சென்றார்கள். மோவாபிய தேசம் என்றால் யோர்தானை கடந்து கிழக்க போகணும். யோர்தான் நதி பாய்கிறதுக்கு கிழக்கு பகுதி அதுதான் மோவாபிய தேசம். இங்க ஒரு காலத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் மோசையினுடைய நாட்கள்ல சுற்றி தெரிந்த ஒரு இடம். அந்த இடத்துக்கு போயிட்டாங்க. அங்க நல்ல செழிப்பா இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு போயிட்டாங்க. அங்க செழிப்பா தான் இருந்துச்சு. போன இடத்துல எலிமெலேக்கு இறந்து போயிட்டாரு. அவரை திரும்ப இங்க கொண்டு வந்து பெத்லகேம்ல அடக்கம் பண்ணணும்னு நினைச்சா செலவு தொகை ரொம்ப அதிகம். அதுக்கு பெட்டி செஞ்சு அவரை அதுல பாடையில பாகம் பண்ணி அங்க இருந்து சுமந்துட்டு வரணும்னா அன்னைக்கு முடியாத விஷயம். அங்கே அடக்கம் பண்ணான். அந்த அளவுக்கு பொருள் வசதி இல்லை நகோமிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும்.
சரி, அங்கே ஒரு வீடு வாங்கி அங்கே இனி இங்கே இருக்கலாம், அப்பாவுடைய கல்லறை இங்கே ஆயிடுச்சு, இங்கே நம்ம இருக்கலாம்னு சொல்லி நினைச்சவங்களுக்கு 2 பேரும் அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. மக்லோனும் கிலியோனும் அங்க உள்ள மோவாபிய பெண்களையே கல்யாணம் செய்து கொண்டார். அவங்க கல்யாணம் பண்ணி சில நாட்கள்லயே இறந்து போனார்கள். மக்லோனும் இறந்து போயிட்டாரு, கிலியோனும் இறந்து போயிட்டார். 2 பேரும். அவங்களுக்கு குழந்தைகள் கூட இல்லை. கல்யாணமான உடனே 2 பேர். ஆக 3 பேருடைய கல்லறையும் பக்கத்துல அங்கேயே அடுக்கி வைத்தார் போல ஆகிவிடும். தாங்க முடியாத துக்கத்தினால் நகோமி அழுதாள். இப்பொழுது 3 பேரும் விதவை ஆயிட்டாங்க. என்ன செய்யறேன்னு தெரியல. இனி அவள் ஒரு முடிவுக்கு வந்தாள். ஏதோ தவறு நடக்கிறது, நாம திரும்பி போறதுதான் நல்லது. இனி என்னை பாதுகாப்பதற்கு யாரும் இங்க இல்லை. என் அண்ணன் தம்பி, என் அக்கா தங்கச்சி, என் சொந்த பந்தங்கள் எல்லாம் பெத்லஹேம்ல இருக்காங்க, திரும்பி போய் விடலாம் என்று அவள் மனதில் தீர்மானித்து தன்னுடைய மருமக்களிடமும் சொன்னாள், நீங்க திரும்பி போயிடுங்க, உங்க தாய் வீட்டுக்கு போங்க, நீங்க ரொம்ப இளமையா இருக்கீங்க, உங்களுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி ஒரு புருஷனோட நீங்க வாழ்க்கை நடத்துங்கள், நான் எந்த வழியா வந்தேனோ அந்த வழியா திரும்பி போறேன், இனி என் மேல நம்பிக்கை வைக்காதீங்க, என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, நான் ரொம்ப கசந்து போச்சு எனக்கு வாழ்க்கை, திரும்பி போறேன்னு சொல்ல, அந்த 2 பேர்ல இந்த மக்லோன் கிலியோன் அப்படின்னு சொல்லி 2 பேர், அவங்கள ஒரு பாள் என்ன செய்துட்டான்னா, நான் திரும்பி போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி போயிட்டான். ஆனா இந்த கிலியோன் என்பவருடைய மனைவி ரூத், அவ சொன்னா, நான் திரும்பி போக மாட்டேன், உன் கூட வருவேன், உன்னை பாதுகாக்கணும், உன்னை இந்த கண்ணீரோட விடக்கூடாது, உன்னை ஆதரிக்க நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட போயிட்டான். எவ்வளவோ சொல்லி பார்த்தோம், வழியெல்லாம் சொல்லி பார்த்தோம், அவள் திரும்பி போகவே இல்லை. யோர்தான் நதியை கடக்கிற வரைக்கும் சில நாட்கள் அவள் சொல்லி பார்த்தா, மாமியார் மருமகள் கேட்ட பாடே இல்லை. கடைசியில் சத்தியம் பண்ணி சொன்னா, என்கிட்ட திரும்பி போன்னு சொல்ற வார்த்தையை நீ சொல்லவே சொல்லாதீங்க, திரும்பி போக மாட்டேன், உன் தெய்வம் என் தெய்வம், உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம், நீ சாகிற இடத்துல நான் சாவேன், உன்னை ஆதரிப்பேன் அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லிட்டேன். ஆக 2 பேருமா போயிட்டாங்க. அங்கே போன இடத்துல இவங்களுக்கு சொந்த ஊர் பெத்லஹேம். அங்கே இப்போ நல்ல செழிப்பாக இருக்குது, திரும்ப மழையெல்லாம் பெஞ்சிருக்குது, எல்லாரும் நல்ல வயலில் வேலை செய்கிறாங்க, அறுவடையெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்த சின்ன வீட்டில் குடியேறிட்டாங்க. அப்போ எங்கேயாவது போய் சாப்பாட்டுக்கு வழியை தேடணும். அப்போது மாமியார் சொன்னா, இந்த இடமெல்லாம் என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு உள்ளது, என் புருஷனுடைய சொந்தக்காரங்களுடைய வகையில் உள்ளவங்க இவங்கெல்லாம், அதனால அந்த வயலுக்கு போகலாம், போய் ஏதாகலும் அறுவடை செய்கிறாங்க இல்லையா, அதில் விடுபட்ட கதிர்களை, சிந்திர கதிர்களை அல்லது மணிகளை நீ கொஞ்சம் பொறுக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவள் சரின்னு சொல்லி சம்மதிச்சு போனா. ஆனா அந்த தோட்டம், அந்த வயல் போவாஸுக்கு சொந்தமானதாக இருந்தது. போவாஸ், இந்த போவாஸ் சரியான உறவின் முறை. ஆக இந்த உறவின் முறையால் அவருடைய நியாயமான அந்த அம்மாவுக்கு மருமகன் முறையாக அவங்க போய் செய்யும் போது, அந்த கதிர்கள்லாம் பொறுக்கும்போது, இந்த பெண் யாரு அப்படின்னு சொல்லி இந்த வயலினுடைய ஓனர் போவாஸ் அவர் திடீர்னு கேட்குறாரு. அப்போ ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தார், இப்படி வந்துட்டாங்க, ரொம்ப நெருங்கின சொந்தம் வந்துட்டாங்கன்னெல்லாம் தெரியுது. அந்த பெண்ணை பத்தி கேள்விப்பட்டார், இந்த பெண்ணு தானே தெரியாது. ஆக விசாரிச்ச போது, ஓஹோ இந்த பெண்ணுன்னு சொல்ல அவளை கூப்பிட்டு சொன்னாரு, ஏமா இது என்னுடைய தான், நான் உங்க மாமியாருக்கு ரொம்ப நெருக்கமான சொந்தக்காரன், நீ இங்கேயே நீ பொறுக்கலாம், வேற எங்கேயும் போயிடாத, எவ்வளோ நாள் இங்கே நாங்கள் அறுவடை செய்கிறோமோ அப்போ நீ இங்கே உள்ள கதிர்களை பொறுக்கலாம் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லை, அந்த மேனேஜரை கூப்பிட்டு இவளை ஈனப்படுத்தக்கூடாது, யாரும் இவளை யாரும் கிண்டல் செய்யக்கூடாது, கண்ணியமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிறகு சொன்னார்,
நீங்க பார்த்தும் பாராமலும் கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். இந்த விதமா அந்த காரியம் நடக்கும்போது அவர் ஒரு நேரம் சாப்பிட்றதுக்கு வர்றாரு அங்க வயல்ல. அப்போ இவ கதிர் பொறுக்கிட்டு இருக்கா. கூப்பிட்டு சாப்பிட்டியாமான்னு கேட்டாரு. சாப்பாடு கொடுத்தார். இவ கொஞ்சம் சாப்பிட்டு கொஞ்சத்தை தன்னுடைய மாமியாரை நினைச்சு மடியில கட்டிக்கிட்டார். இப்படி போகும்போது மாமியார் கேட்டாங்க, இது யார் கொடுத்தது அப்படின்னு. அப்போ சொன்னா, இந்த மாதிரி உங்களுடைய சொந்தக்காரர் போவாஸ், அவர் இப்படியெல்லாம் என் கூட பேசினாரு, என் கூட தயவா நடந்துக்கிட்டார் அப்படின்னு எல்லாம் சொல்லவும், அவர் உனக்கு முறையான நியாயமான கணவர் ஆகக்கூடிய முறையுள்ளவர். அவங்க நாட்டில் ஒரு பழக்கம் என்னன்னா, குழந்தைகள் இல்லாமல் ஒரு பெண் விதவையாகிவிட்டால் அந்த கைம்பெண்ணை அடுத்து நெருங்கின உறவின் முறையால் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பது யூதர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு சட்டம். எல்லாரும் நிறைவேற்றினாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் நிறைவேற்றலாம். அதற்கு அனுமதி, மறுமணம் அனுமதிக்கப்பட்டிருந்தது. ஆகவே இப்படி செய்யலாம். செய்தால் பிறக்கின்ற குழந்தைக்கு அந்த இறந்து போன கணவனுடைய பெயர் வைக்க வேண்டும். அப்படி ஒரு நிபந்தனையும் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்போ இந்த போவாஸ் என்ன செய்யறாரு, போவாசுகிட்ட நகோமி சொல்லிடுறான், நீ தான் உரிமையான ஆள். அவர் ஏற்கனவே கல்யாணம் எல்லாம் பண்ணவர் தான், அவர் குழந்தைகள் இருக்கு, ஒரு பெரிய நில சுவேதார், ஆனா ஜமீன் அவர், நீ தான் கட்டிக்கலாம். அப்ப அவர் என்ன சொன்னாரு, என்னை விட நெருக்கமான உறவுல இன்னொருத்தர் இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க, நானும் கேட்கிறேன், பேசி பாருங்க, அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா நல்லது, அப்படி இல்லைன்னா அப்புறம் பார்ப்போம்னு சொல்ல அவங்க கூப்பிட்டு கேட்டா அவர் முடியாதுன்ட்டார். எனக்கு அதெல்லாம் முடியாது, இவ அவளுக்கு கீழ் ஜாதி பெண், அந்நிய நாட்டு பெண், அவளோட நான் வாழ்க்கை நடத்தி பிறக்கிற குழந்தைய அவ புருஷனுடைய பேரை வச்சு நான் இப்படி செய்ய விரும்பல. என் பேர் தான் எனக்கு முக்கியம், அடுத்தவன் பேர் எனக்கு முக்கியம் இல்லை, அது எனக்கு வேண்டவே வேண்டாம், அந்த உரிமையும் எனக்கு வேண்டாம், இந்த நீயே அந்த உரிமையை எடுத்துக்கன்னு சொல்லி அவங்க சம்பிரதாயப்படி செருப்பை கலட்டி கொடுத்துட்றாரு. இதுதான் அன்னைக்கு நடந்தது. அது அவங்களுடைய ஊர்ல உள்ள ஒரு வழக்கம். அங்க முடிஞ்சு போச்சு. இப்ப போவாஸ் கல்யாணம் பண்ணணும். போவாஸ் சந்தோஷத்தோட அவளை கல்யாணம் செய்து கொள்ளுகிறார். இந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு பேர் ஓபேத். இந்த ஓபேத் யாருடைய அப்பா அப்படின்னா, தாவீதுனுடைய, தாவீதுக்கு ஓபேத் தாவீதுக்கு தாத்தாவாயிடுறார். சரிதானா? அப்ப தாவீது அங்க பிறக்கிறார். அந்த பெத்லெகேம்ல தான் தாவீது பிறக்கிறாரு. தாவீது ஒரு பெரிய அரசனா மாறுறார். இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம், ஒரு பெண் கடன்பட்டு அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து அதை திருப்பிக் கொள்ள முடியாமல் சிக்கல்ல சிக்கி கொண்ட போது இவளை மீட்பதற்கு ஒருவர் வருகிறார். அவர்தான் போவாஸ், மீட்கிறவர். எலிமெலேக்கும் நகோமியும் கடன்பட்டு, அவருடைய பிள்ளைகளும் கடன்பட்டு அவங்களுடைய நிலத்தை எல்லாம் அவங்க அடமானம் வச்சு மீட்க முடியாமல் சிரமப்படும் போது இங்கே ஒரு மீட்பர் ஒருவர் எழுப்புகிறார், போவாஸ். அவர் இந்த பெண்ணையும் தன்னுடைய மனைவியா ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த அந்நிய நாட்டு பெண், அந்நிய நாட்டவரோட உறவே கொள்ளக்கூடாது, திருமணம் செய்யக்கூடாது என்று தெய்வீக சட்டம் இருந்தும் இந்த ரூத் முழு மனதோடு ஜீவனுள்ள தெய்வமாகிய இஸ்ரவேலின் தேவனை தன்னுடைய அடைக்கலமாய் கொண்டபடியினால், அவருடைய செட்டைகளின் கீழே இவள் அடைக்கலம் தேடிக்கொண்டபடியினால் ஒரு நிறைவான பலன் அவளுக்கு கிடைத்தது. இந்த போவாஸ் இவர்கள் இழந்து போன நிலத்தை எல்லாம் மீட்டு கொண்டார். மீட்டு திரும்பவும் இந்த நகோமிக்கு கொடுத்து விட்டார். திரும்பவுமாக அவர்கள் செழிப்போடு கூட வாழ்ந்தார்கள். அவருடைய வாழ்க்கை மிகப்பெரிய பாக்கியமாக மாறியது. கசப்பான ஒரு வாழ்க்கை
ஒரு பெரிய தித்திப்பான, மதுரமான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையாக இந்த போவாஸ், இந்த ரூத் எடுத்த தீர்மானம், அந்த ரூத்தை அவர் திருமணம் செய்து கொண்டபடினால் போவாஸ் மிகப்பெரியவர். அவர் ஏற்கனவே அவர் நினைச்சிருந்தா இவளை அலட்சியப்படுத்தி விட்டிருக்கலாம். ஆனா இந்த அற்பமான பெண் என்று அவளை நினைக்காமல் அவளை தன்னுடைய மனைவியாக ஏற்றுக்கொண்டு அவள் மூலமாய் பிறந்த இந்த ஓபேத் என்பவன் தாவீதினுடைய தாவீதினுடைய அப்பாவை பெற்றவர். அரச பரம்பரையில் திரும்ப மாறிவிடுகிறார். தாவீது ஒரு மிகப்பெரிய சிறந்த அரசனாக மாறிவிடுகிறார். ரட்சகர் போவாஸ் ஒரு ரட்சகர், மீட்பர், ரிடீமர். அடமானம் வைக்கப்பட்டதையெல்லாம் திரும்ப மீட்டு கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்பர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் தான் பிறந்தார். இந்த பெத்லகேமில் பிறந்த இயேசுவுக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டு, இந்த இயேசு யார்? அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை போக்கி அவர்களை ரட்சிப்பவர், மீட்பவர். நாம் நம்மை அடமானம் வைத்து விட்டோம் பாவத்துக்கு, சாத்தான் கீழே அடிமைப்பட்டு போய்விட்டோம். நம்மை நாமே மீட்க முடியாது என்ற நிலைக்கு ஆகிவிட்டோம். மனிதன் தன்னை தானே காப்பாற்றவோ மீட்கவோ முடியவே முடியாது. பாவியான ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்துக்காக தானே பரிகாரம் செய்து கொள்ள முடியாது. தேவனுடைய நீதியை பாவியான மனுஷன் சரியாய் நிறைவேற்ற முடியாது. அவரை திருப்திப்படுத்துவது போல தன்னுடைய பாவத்துக்கான ஒரு பரிகாரத்தை பாவியாகிய மனுஷன் தானே செய்து தீர்த்து கொள்ள முடியவே முடியாது. அவன் பாவி. அந்த பாவத்திற்கு சம்பளம் மரணம். அவன் தண்டனைக்கு உட்பட்டாயிற்று. அவன் எவ்வளவு முயற்சித்தாலும் தன்னுடைய பாவத்துக்கான தண்டனையை அன்னாலேயே கொடுத்து தீர்க்க முடியாது. அதற்கான நிர்வாகம் இல்லை. அவன் சிறைச்சாலையில் தான் கிடக்க வேண்டும், அடிமையாய்த்தான் இருக்க வேண்டும். ஆகவே நம்மீது இரக்கம் வைத்த ஆண்டவர் பாவியான மனுஷனை மீட்பதற்காக இந்த பாவமான பூ உலகில் அவர் பாவியான மனுஷனை போல ரூபம் எடுத்து இந்த பூமியில் அவதரித்தார். நம்மை மீட்பதற்காக வந்த மீட்பர் இயேசு கிறிஸ்து ரட்சகர். இயேசு ரட்சகர், நம்மை ரட்சிக்கிறவர். இந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களில் இருந்து நம்மை ரட்சிக்கிறவர். ஆகவே நாம் ஒவ்வொருவரும் இயேசுவே என் பாவங்களை மன்னியும் என்று நாம் கேட்டால் மட்டும் போதும். நம்முடைய பாவத்துக்கு நாமே பரிகாரம் தேடிக்கொள்ள முடியாது. நீங்க என்ன காவடி எடுத்தாலும் சரி, எங்க போய் கால்நடையா நடந்தாலும் சரி, எத்தனை ஆறு குளத்துல போய் நீங்க எவ்வளவு முங்கி பார்த்தாலும் சரி, எவ்வளவு அன்னதானம் செய்தாலும் சரி, எவ்வளவு தான தர்மங்கள் செய்தாலும் சரி, எவ்வளவு காணிக்கைகள் கொடுத்தாலும் சரி, உங்க எடைக்கு எடை நீங்க பணம் கொடுத்தாலும் சரி, பொண்ணு கொடுத்தாலும் சரி, வெள்ளி கொடுத்தாலும் சரி, உன்னால் மீட்க முடியாது. உன்னை மீட்பதற்கு ஒரு மீட்பர் தேவை. ஆகவேதான் இந்த மீட்பர் இந்த பூமியில் யாருமே இல்லை. எல்லா மனுஷனும் பாவி, எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் நாம் கெட்டு போய்விட்டோம். ஆகவே நம்மை மீட்பதற்காக ஒரு மனிதன் கூட மீட்பர் மீட்க இல்லாதபடியினால் பரலோகத்தின் தேவன், சர்வபூமியின் ஆண்டவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் இந்த பூமியிலே மீட்பதற்காக வந்தார். நம்மை மீட்டு கொண்டார். நம்முடைய மீட்பர், ரிடீமர், ரட்சகர், நமக்கு திரும்பவுமாய் வாழ்வு கொடுப்பவர், நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துகிறவர், நம்முடைய பேருக்கு அடையாளம் கொடுத்தவர், நமக்கு திரும்பவுமாய் நம்மை உயர்த்தினவர், தூக்கி எடுத்தவர், அடிமைத்தனத்திலிருந்து நம்மை விடுவித்தவர், சாவுக்கென்று நியமித்த நமக்கு வாழ்வு கொடுத்தவர். பெத்லகேம் ஒரு மீட்கும் ஒரு பணியை போவாஸ் செய்தார், மீட்டார். அதே போல நமக்கும் இயேசு கிறிஸ்து பெத்லகேமிலே பிறந்தவர் நமக்கு ஒரு மீட்பை கொடுத்தார். அவர் நம்முடைய மீட்பர். இரண்டாவது, இந்த பெத்லகேமிலே இன்னொரு விஷயம் நடக்கிறது. நீங்கள் 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வீர்களானால், 1 சாமுவேல் 16வது அதிகாரம், அங்கே ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசியை பெத்லகேமுக்கு போகும்படி சொல்லுகிறார். 1 சாமுவேல் 16, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாயிராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா, பெத்லகேமியனாகிய ஈசாயினிடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அவன் குமாரரில் ஒருவனை நான் ராஜாவாக தெரிந்து கொண்டேன் என்றார். பெத்லகேமியனாகிய ஈசாவுனுடைய அப்பா பேரு ஓபேத்.
ஓபேத்தினுடைய மகன் தான் ஈசா, ஈசாயினுடைய மகன் பேர் தாவீது. இப்போ பெத்லகேமியனாகிய ஈசா, தாவீது எங்க உள்ளவர்? பெத்லகேமூர பூர்வீகமாக கொண்டவர். அந்த சின்ன கிராமத்துல அவர் பிறந்து வளர்ந்தவர். இப்ப பாருங்க, அதற்கு சாமுவேல், நான் எப்படி போவேன், சவுல் இதை கேள்விப்பட்டால் என்னை கொண்டு போடுவானே என்றான். அப்பொழுது கர்த்தர், நீ ஒரு காளையை கையோட கொண்டு போய் கர்த்தருக்கு பலியிட வந்தேன் என்று சொல்லி ஈசாயை பலி விருந்துக்கு அழைப்பாயாக. அப்பொழுது நீ செய்ய வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். நான் உனக்கு சொல்லுகிறவனை எனக்காக அபிஷேகம் பண்ணுவாயாக என்றார். கர்த்தர் சொன்னபடி சாமுவேல் செய்து பெத்லகேமுக்கு போனான். பெத்லகேம்ல போறார். அப்பொழுது ஊரின் மூப்பர் தத்தளிப்போட அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, நீர் வருகிறது சமாதானமா, நல்ல செய்தி தான் கொண்டு வர்றீங்களா ஐயா, எங்களுக்கு வேற ஏதாவது நீங்க சொல்ல போறீங்களா அப்படின்னு அந்த சின்ன கிராமத்தில் உள்ளவங்களெல்லாம் ஓடி வந்துட்டான். ஐயா வர்றாரு, தீர்க்கதரிசி வர்றாரு, என்ன சொல்லுவாரோ என்னமோ தெரியல, அவர் சொன்ன வார்த்தை பலிச்சிரும், நமக்கு நல்ல வார்த்தை கொடுப்பாரா தெரியலையே. தத்தளிப்போட பயத்தோட ஓடி வந்து, ஐயா நீங்க வர்றது நல்ல விஷயமா அப்படின்னா, நல்ல விஷயம்தான், நான் உங்களோட சேர்ந்து சும்மா ஒரு 2 நாள் கன்வென்ஷன் கூட்டத்துக்காக வந்திருக்கிறேன், ஆன்மீக எழுச்சி கூட்டம். ஆக நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து 2 நாள் ஆண்டவரை பற்றி நம்ம கொஞ்சம் பேசி ஒன்னா சாப்பிட்டு நம்ம போகலாம் அப்படின்னு வந்துட்டேன் அப்படின்னா. அது போலவே அவர் அங்கே கூட்டங்கள்லாம் நடத்தி ஒன்னா சமையல்லாம் சேர்ந்து அந்த கிராமத்தில் உள்ளவங்க ஒரு 10-500 பேர்னு வச்சுக்கிடுங்க, எல்லாம் சேர்ந்து அந்த கூட்டங்கள்லாம் நடத்தி சாப்பாடெல்லாம் ஒன்றா அசனம் சாப்பிட செய்யும்போது, இதுக்கு இடைவெளியில் ஈசாயினுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போக சொல்லியிருக்கிறார் இல்லையா, அங்கே போய் ஒருவனை அபிஷேகம் பண்ண சொன்னார் இல்லையா, அவருக்கு 8 பையங்க. அப்போ இந்த ரகசியமான ஒரு வேலை நடக்கிறது. அங்கே ரகசியமாக அந்த வீட்டுக்குள்ளே போய் உன் பையங்களை ஒருத்தையா நான் இருக்கிற ரூமுக்கு, அங்கே தான் அவர் தங்குறார், என் ரூமுக்கு வர சொல்லப்பா அப்படின்னு சொல்ல, இவர் தைசியமாக வச்சுக்கிட்டு ரெடியாக இருக்கிறாரு. வந்தான் பாருங்க ஒருத்தன், வாட்ட சாட்டமான ஆளு, நல்ல உயரம், நல்ல திடகார்த்தம், நல்ல ஆளு, நல்ல சரியான ஆள். அவரை பார்த்த போது ஐயாவுக்கு மனசு வந்துச்சு, இவன் ராஜாவா இருக்கிறதுக்கு அம்சமான ஆளு, இவனையே அபிஷேகிக்கலான்னு சொல்லி கையில கொம்ப அந்த தைலத்தை எடுக்கும் போது ஆண்டவர் சொல்லிட்டாரு, இல்ல இவன் கிடையாது, இவனை விடு. அப்படியா, சரி, இன்னும் 8 பேர் இல்லை, மொத்தம் 7 பேர் இருக்காங்க அங்கேயே, சரி அடுத்தவன் வர சொல்லு. அடுத்தவன் என்னன்னு அவங்களுக்கே புரியல. இவன் போய் அப்படியே ஜன்னல் வழியா உத்து பார்த்துக்கிட்டு இருப்பான் போல இருக்கு. அடுத்தவன் வந்தான். அடுத்தவன் வரும்போதே நடையெல்லாம் கம்பீரமா இருக்குது, ஆளு சும்மா நல்ல பராக்கிரமசாலி, பெரிய ஆளு. அவரை பார்த்த போது இவர் அவரை விட பரவாயில்ல, இவரை கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லி சாமுவேல் நினைச்ச போது ஆண்டவர் சொன்னார், இவனும் கிடையாது, தள்ளிவிடு. இவனும் போய் அங்கிட்ட இங்கிட்டாவது போய் ஜன்னல் வழியா ஊத்து பார்த்துக்கிட்டு இருக்க 3வது ஒருத்தன் வர்றான். 3வது அபாரமான ஆடு, 2 பேரையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி அவன் நடக்கிறான். அவன் நடையே தனி, அவன் தோரணே தனி. 50 பேர்னாலும் அசராம வெட்டுவான் போல இருக்குது. அற்புதமான ஆளு, இவனை வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை இவனையும் விடு. இப்படியே போய் வந்து 7 பேர் முடிஞ்சு போச்சு. 7 பேர். அப்போ மெல்ல கேட்டார், உன் பிள்ளைகள் இவ்வளவு பேர் தானா? ஆமாயா இவ்வளவு பேர் தான். இவருக்கே குழப்பமாயிடுச்சு, ஆண்டவர் சத்தம் கேட்டுதான் வந்தானா, பேசுறது ஆண்டவர் தானா, இல்லை நான் எதுவும் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா, அப்ப வேற பையங்க இல்லையா அப்படின்னு கேட்ட போது, ஆமா இன்னொருத்தன் இருக்கான், அவன் ஆடு மேய்க்கிறான், அவனை விடுங்க, அவன் சும்மா சின்ன பையங்க, ஒண்ணுக்கு லாயக்கப்படாது, ஒண்ணுமே தெரியாது அவனுக்கு, அவனை எதுக்கு விட்டுக்கிட்டு, இவர் சொல்லிட்டாரு, அவன் வராம நான் சாப்பிடவே மாட்டேன், அவன் வந்தாதான் சாப்பிடுவேன் இப்படின்னு சொல்லி ரொம்ப அவரு பிடிவாதம் பிடிச்சிட்டாரு. ஐயா சாப்பிடுங்க, வரட்டும், வந்துருவான், அப்புறம் கூட நம்ம பேசிக்கலாம். முடியாதுங்க. இவருடைய இந்த பிடிவாதத்துக்கு இணங்கி கட்டாயமா போய் கூட்டு வர வேண்டியதாயிடுச்சு. அவனை கூட்டு வந்தா அவன் ஆட்டு கவிச்சையோட சின்ன பையன் கொண்டு வந்தாங்க. இவன் பார்க்கறதுக்கு லட்சணமா இல்லைங்க, ரொம்ப குட்டையா இருக்கான் ஆளு, அவங்கள மாதிரி சரீர அமைப்பு இல்லை, உயரம் இல்லை, தோற்றம் இல்லை, பார்க்க ஒரு லட்சணமா இல்லை. ராஜாவா இருக்கிறதுக்கு ஒரு லட்சணம் வேணும் இல்லையா, அது இல்லை. அப்ப இவர் ரொம்ப தயங்குறாரு. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ மனுஷன் பார்க்கிற மாதிரி பார்க்கிற, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நானும் இருதயத்தை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னார். இவனுடைய இருதயம் கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கிறது, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த ரகசிய அபிஷேக ஆராதனை ரகசியமா நடக்கும், சவுலுக்கு தெரியாம
ஊராருக்கு தெரியாம அத்தனை பேரும் அண்ணன்மார் 7 பேரும் ஜன்னல் வழியா உத்து பார்த்துக்கிட்டு இருக்கிறானுங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையாகி போச்சு. இந்த பயலை ராஜாவாக போறாங்களா, இது என்னடா இது அப்படின்னு சொல்லி அது ஒரு ரகசிய ஆராதனை. அன்னையிலிருந்து அண்ணன்மார்லாம் இவனை பகைச்சாங்க. இங்க பாருங்க, இவர் தான் பெரிய சிறந்த அரசனாக வந்தார், ராஜாதி ராஜாவாக மாறினார், ஆண்டவருக்கு மிகவும் பிரியமானவர். சவுல் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அரசன், தாவீது தேவனால் தேர்வு செய்யப்பட்ட அரசன். சவுல் பார்க்கறதுக்கு உயரமா இருந்தார், எல்லாரையும் விட உயரமானவர், நல்ல ஆரோக்கியம், நல்ல பலசாலி, நல்ல சிந்தனை சக்தி எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இவர் அப்படி அல்ல, இவர் விசேஷமானவர். பார்க்க ஆளு வித்தியாசம், ஆனா கர்த்தர் இவனோடு கூட இருந்தார், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தாவீதோடு கர்த்தர் இருந்தார், பெரிய சாதனைகளை செய்தான். இவனுடைய சந்ததியில் இயேசு அவதரித்தார். அவருடைய சிங்காசனம் நிரந்தரமான சிங்காசனம். அவருடைய ஆளுகை, தாவீதனுடைய சிம்மாசனத்துல ஒருத்தர் எப்போதும் இருந்துகிட்டே இருப்பாரு அப்படின்னு சொல்லி இயேசுவையே பற்றி தூரத்து தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது. அந்த சிங்காசனம் நித்தியமான சிங்காசனம். இவர் ராஜா, இவர் ராஜா. ஒரு மீட்பர் மட்டுமல்ல, பெத்லகேமிலிருந்து ஒரு ராஜாவும் எழுப்புகிறார். பெத்லகேம்ல ஒரு மீட்பர், பெத்லகேமிலிருந்து ஒரு ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் அவதரித்தார். பெத்லகேமை விட எருசலேமில் பிறந்திருக்கலாம் இல்ல? எருசலேமில் பிறந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே, இந்த சின்ன குக்கிராமத்திலேயா? இல்லை. ஆண்டவர் எப்பொழுதும் அற்பமானவைகளையே அவர் தெரிந்து கொள்ளுகிறார். தம்முடைய அதிசயமான கிரியைகளை வெளிப்படுத்துவதற்கு அற்பமானவைகளையே கொண்டு செய்கிறார். இந்த உலகத்தில் இழிவானவைகளை தெரிந்து கொண்டார். எதுக்கு? நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு. எல்லாராலையும் ஓரங்கட்டப்பட்டவைகளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த போது எங்க பிறப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் குழப்பமாயிடுச்சு. ஏன்னா இந்த சாஸ்திரிகள்னு சொல்லி அது 3 பேரா 4 பேரா 10 பேரா 2 பேரா தெரியாதுங்க. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள்னு தான் சொல்லி இருக்குது. நம்ம வழக்கமா நினைக்கிறோம் 3 பேரு அப்படின்னு. 3 பேருன்னு சொல்லி பேரெல்லாம் இருக்குது, கதையெல்லாம் இருக்குது வெளியில, அதெல்லாம் இருக்குது, உண்மைதான், பேர் கூட இருக்குது. அப்போ இருந்தாலும் உறுதியா பைபிள்ல சொல்லல, 3 பேர்னு சொல்லல, 2 பேருக்கு மேல இருக்கணும், 5 பேரான்னு தெரியல. கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் போனாங்க, வான சாஸ்திரிகள், நிறைய ஞானிகள் போனாங்க. அவங்க எப்படி பிறந்தாலும் ராஜா எங்க தான் பிறப்பாரு? ஏரோது அரண்மனையில பிறப்பார்னு அரண்மனையை தேடி போய் அங்க ஏரோது ராஜா அவரு உட்கார்ந்துருக்கிறாரு. யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே? அவரை நாங்கள் கண்டு தரிசிக்கும்படியாக வந்தோம்னு சொல்லிட்டாங்க. அவ்வளவுதான். அவருக்கு கலக்கம் கலக்கம் கலக்கம், வயிற்றுக்குள்ள புளிய கரைச்சி விட்ட மாதிரி ஆகி அவருக்கு நிற்க முடியல, நடக்க முடியல, துடிக்கிறார். எங்க பிறப்பார் அப்படின்னு சொல்லி உடனே கூப்பிட்டு கேட்டான். அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுங்களா? அவர் பெத்லகேம்ல தான் பிறப்பார் அப்படின்னு சொல்றாங்க. யாரு? அந்த ஞானம் வேதம் படிச்சவங்க. பெத்லகேம்ல பிறப்பார். ஏன்னா மீகா தீர்க்க தரிசனமா சொல்லி இருக்கிறார். எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவின் 1000ங்களுக்குள்ளே சிறிதா இருந்தாலும் இஸ்ரவேலை ஆளப்போகும் பிரபு உன்னிடத்திலிருந்து பிறப்பார் என்று அவருடைய முடிவு, ஆளுகைக்கு முடிவே கிடையாது என்று சொல்லியிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 42வது வசனம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது 7ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல அங்க இருந்த சிலர் இவ்விதமாய் சொல்லுகிறார்கள் பாருங்க. வேறு இவர் யார் அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்குள்ள குழப்பம் உண்டாயிருச்சு. ஒரு சிலர் சொல்றாங்க தீர்க்கதரிசின்னு, இன்னும் சிலர் சொல்றாங்க இவர் கிறிஸ்து அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சிலர் கேட்கிறாங்க, கிறிஸ்து கலிலேயாவில இருந்தா வருவார்? இயேசு கலிலேயன் என்று அழைக்கப்பட்டார். காரணம், கலிலேயாவிலேயே தான், அந்த பகுதியில தான், கலிலேயா கடற்கரை ஓரமா தானே நிறைய நாட்கள் ஊழியம் செய்தாரு. அங்க உள்ள பெத்சாயிதா பட்டணம், கப்பர்நகூ பட்டணம், இதெல்லாம் பக்கத்துல இருக்கக்கூடிய பல பட்டணங்கள், கிராமங்கள். அவங்க ஜனங்களுக்கே ஆண்டவரை பற்றி நிறைய அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அதனால அவருக்கு ஒரு பெயர் கலிலேயன். அப்ப சிலர் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுக்கு தலையும் தெரியல, வாலும் தெரியல, இவர் பெத்லகேமில பிறந்தார்னு தெரிய மாட்டேங்குது, இவர் நசரேயனாகிய இயேசு என்று அழைக்கப்படுகிறார். ஆக எல்லாருக்கும் குழப்பம் ஆயிடுச்சு. ஆக இவர் தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, சிலர் கிறிஸ்து மேசியா இவர் தான் சொல்றாங்க. அப்ப கொஞ்சம் பேர் கேட்கிறாங்க, மேசியானா எப்படியா கலிலேயாவில இருந்து வருவார்?
கலிலேயாவிலிருந்து வரமாட்டார். எங்கிருந்து வருவார் தெரியுமா மேசியா? சொல்றாங்க பாருங்க கரெக்டா, 42 தாவீதின் சந்ததியிலும் தாவீது இருந்த பெத்லகேம் ஊரிலும் இருந்து கிறிஸ்து வருவார் என்று வேத வாக்கியம் சொல்லவில்லையா என்றார். ஆனா அப்படி சொன்னவங்க இவர் கலிலேயா, இவர் பெத்லகேமில் இருந்து தாவீதின் வம்சத்தில் வந்திருக்கிறார் என்பதை அறியவே முடியல. துல்லியமா சொல்றாங்க, அறிவெல்லாம் இருக்குது. ஆனா இவர் தான் அந்த மேசியா என்ற அடையாளம் உங்களுக்கு தெரியாம கண் குருடா இருக்காங்க. என்ன சோகம் பாருங்க. இவரையே பிடிச்சி கடைசியில சிலுவையில் அடிச்சு விட்டான். நல்லா யோசிங்க, இவர் ராஜாதி ராஜா, இவர் நமக்காய் இந்த பூமியில் நம்மை ஆண்டவர், நம்மை ஆளுவது மட்டுமல்ல நம்மையும் ராஜாக்களாக்க வந்தவர். அந்தகார இருளிலிருந்து நம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்துக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் பரிசுத்த ஜாதியும் அவருடைய சொந்த ஜனங்களுமாய் தேவன் நம்மை மாற்றியிருக்கிறார். நம்மை ஆள அவர் நமக்கு கற்றுக் கொடுத்தவர், நம்மை ராஜாக்களாக மாற்றினவர். அவரோடு கூட நாம் பாடுபட்டால் அவரோடு கூட நாம் ஆளுகையும் செய்வோம். இயேசு கிறிஸ்து அவர் ராஜாதி ராஜா. இந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்வதற்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருக்கு விரோதமாய் இன்றைக்கு அநேகர் பேசுவார்கள். ஆனால் ஒரு நாள் அவர் வரும் பொழுது அவரை காண்கிறவர்கள் யாவரும், அவரை கண்டவர்கள் யாவரும் ஓடி ஒளிவார்கள். அவர்களை குத்தினவர்கள், அவருக்கு விரோதமாய் பேசினவர்கள் பயந்து நடுங்குவார்கள். மலைகளையும் குன்றுகளையும் பார்த்து, குன்றுகளே மலைகளே எங்கள் மீது விழுந்து எங்களை மூடிக்கொள்ளுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கோபாக்கினையின் நாள் வந்து விட்டது, யார் நிலை நிற்கக்கூடும் என்று பதறுவார்கள். ஆக இயேசு கிறிஸ்து இந்த பூமியை நியாயமாய் 1000 ஆண்டுகள் அவர் ஆளுகை செய்ய போகிறார். நீதி வாசமாயிருக்கும் ஒரு பூமியை அவர் இந்த பூமியில் உருவாக்குவார் 1000 ஆண்டு. மூன்றாவது, இயேசு கிறிஸ்து மீட்பர் மட்டுமல்ல, அவர் ராஜா மட்டுமல்ல, பெத்லகேமிலிருந்து இன்னும் ஒன்று இருக்கிறது. ஆதியாகமம் 35:16 வசனம் முதல் கவனிங்க. பின்பு பெத்தேலை விட்டு பிரயாணம் புறப்பட்டார்கள். எப்ராத்தாவுக்கு வர இன்னும் கொஞ்ச தூரம் இருக்கும்போது ராகேல் பிள்ளை பெற்றாள். பிரசவத்தில் அவளுக்கு கடும் வேதனை உண்டாயிற்று. பிரசவிக்கும் போது அவளுக்கு கடும் வேதனையாயிருக்கையில் மருத்துவச்சி அவளை பார்த்து, பயப்படாதே, இந்த முறையும் புத்திரனை பெறுவாய் என்றாள். மரண காலத்தில் அவள் ஆத்துமா பிரியும் போது அவள் அவனுக்கு பெனானி என்று பெயரிட்டாள். அவன் தகப்பனோ அவனுக்கு பென்யமீன் என்று பெயரிட்டாள். ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்ராத்தா ஊருக்கு போகிற வழியிலே அடக்கம் பண்ணப்பட்டாள். அவள் கல்லறையின் மேல் யாக்கோப்பு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இப்போ யாக்கோப்புக்கு 2 முறையான மனைவி பார், ராகேல், லேயாள். ராகேலை தான் அவர் நேசிச்சார். ராகேலுக்காகத்தான் அவர் 7 வருஷம் வேலை பார்த்தார், அடிமை வேலை பார்த்தார், மாமனார் வீட்டிலேயே சம்பளம் இல்லாம. ஆனா 7 வருஷத்துக்கு பிறகு இந்த ராகேலை கொடுப்பதற்கு பதிலாக மாமனார் என்ன செய்து விட்டார்? மூத்த மகளாகிய லேயாளை இருட்டான நேரத்தில் கல்யாணத்தை வைத்து நடுநிசை இரவிலே ஜோடிச்சு ஏமாற்றி மூத்தவளை கொடுத்து விட்டார். ரொம்ப விடிஞ்ச பிறகு காரியம் ரொம்ப சிக்கலாகி போயிடுச்சு. பிரச்சனை பெரிய பிரச்சனையாயிடுச்சு. எல்லா கலகமும் மாமனாருக்கும் மருமகனுக்கும் இடையில் ஆயிடுச்சு. அடிதடி, குடிமைப்பிடி, சண்டை. கடைசியில மாமனார் லாபான் ஒரு முடிவுக்கு வந்தார். உனக்கு நான் ராகேலையும் தருகிறேன். அக்கா இருக்கும்போது தங்கச்சியை கொடுக்கறது எங்க ஊர் வழக்கம் இல்லை, அதனாலதான் இப்படி செஞ்சேன்னு அப்படியே சப்பக்கட்டெல்லாம் கட்டினாரு. அப்புறம் சொன்னாரு, நான் உனக்கு தர்றேன், ஆனா நீ என்ன செய்யணும், திரும்பவும் இவளைக்காக நீ 7 வருஷம் வேலை செய்ய வேண்டும் என்று ஏமாற்றி விட்டான். தன்னுடைய தாய் தகப்பன் எல்லாரையும் விட்டு வீடு விட்டு ஓடி வந்த இந்த யாக்கோப்புக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு ஆகி போயிடுச்சு. ஏற்கனவே அப்பனை ஏமாத்திட்டு வந்துட்டாரு, அண்ணனை ஏமாத்தினாரு. இப்போ மாமனாரிடம் வசமாக சிக்கி கொண்டு இருதலை கொள்ளியாக தவித்தார். வேற வழியே இல்லை, திரும்பி போக முடியாது. அண்ணன் கொன்னே போடுவான். அவன் எப்பவுமே சபதம் எடுத்து உருட்டுக்கட்டையோட ரெடியா இருக்கான், அடியாளை வச்சுக்கிட்டு இருக்கான். ஊருக்கு போக முடியாது.
சரி, இதுதான் நம்ம விதின்னு சொல்லி அவர் சரின்னு ஒத்துக்கிட்டார். 14 வருஷம் அடிமை வேலை செய்தார். இந்த லேயாளுக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள், ராகேலுக்கோ பிள்ளைகள் இல்லை. நீண்ட காலமாயிற்று, 20 ஆண்டுகளாகியும் பிள்ளைகள் இல்லை. ஆக வீட்டுக்குள் பிரச்சனை எழுப்பியது. அந்த பிரச்சனையின் முடிவிலே எனக்கு பிள்ளை தாரும், இல்லாவிட்டால் என்னை கொன்று போடும் என்று ராகேல் அழுதாள். அப்பொழுது அவர் சொன்னாள், பிள்ளையை நான் கொடுக்காமல் இல்லை, ஆண்டவர் உன் கற்பத்தை அடைத்திருக்கிறார். இந்த விஷயம், இந்த ரகசியம் யாக்கோப்புக்கு தெரிந்திருந்தும் ராகேலிடத்தில் சொல்ல முடியாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு கோபத்தின் உச்சம், சண்டை ஒரு பெரிய மூர்க்கமான ஒரு இடத்தை எட்டியது. உள்ளதை உடைத்து பேசிவிட்டார். ஆனால் நடந்த விஷயம் என்னவென்றால், சண்டை அதைவிட மூர்க்கமாய் மாறி கொலையில் முடிந்து விடாமல் அவள் தீவிரமாய் யோசிக்க ஆரம்பித்தாள். கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருப்பானால் நான் என் புருஷனிடம் கேட்பது தவறு என்று சொல்லி ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் என்று அவள் முடிவெடுத்தாள். ஆண்டவரை நோக்கி திரும்பினாள். அவளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் வந்தது. சண்டைக்காரியாகி, குணம் கெட்டவளாகி, பார்க்கிறப்ப அழகா இருந்தாராக, ஆனா பயங்கர சண்டைக்கார். ரொம்ப 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 மோசம். வீட்டுக்குள்ள 20 ஆண்டுகளாக கலகம் தான், நிம்மதி யாருக்குமே கிடையாது. அப்படி இருந்த இந்த ராகேல் அப்படியே மாற்றம் பெற்றார். ஆண்டவரிடத்தில் பேசின போது அவருடைய கலக குணம், சண்டை குணம் மாறியது. இப்பொழுது எல்லாம் மாற்றம் பெற்றவளுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ மாற்றிக்கொள்வாய் என்றால் உனக்கு நான் குழந்தையை கொடுக்கிறேன். சரி என்று சொன்னால் மாற்றிக்கொண்டால் நல்ல பெண்ணா மாறி. இப்பொழுது வெளியில அழகு மட்டுமல்ல, உள்ளுக்குள்ளே ஆண்டவர் விரும்புகிற சுபாவம், சாந்தம், அமைதி, அடக்கம், அன்பு எல்லாம் அவளுக்குள் வந்தது. ஆண்டவர் அவளுக்கு ஏற்கனவே 10 பிள்ளைகள் யாக்கோப்புக்கு இருந்தும் 11ஆவதாக ராகேலுக்கு பிறந்த முதல் குழந்தை 10 பிள்ளைகளையும் தூக்கி சாப்பிட்ற மாதிரி ஒரு பையன், அவன் தாங்க யோசேப்பு. இயேசுவுக்கும் யோசேப்புக்கும் அங்குலம் அங்குலமாக ஒற்றுமை இருக்கு. எவ்வளவு சிறப்பான ஒரு குழந்தையை கொடுத்த. இப்போ காத்திருந்தது வேஸ்ட்ல போல இருக்கு. ஆண்டவரிடத்துல திரும்பிட்டா எவ்வளவு அற்புதமானதை ஆண்டவர் கொடுக்கிறார். உச்சிதமானதை, நேர்த்தியானதை, சிறந்ததை கர்த்தர் கொடுத்தார். காத்திருந்தது நல்லதான்னு கூட நினைச்சிட்டார். அப்பா, எல்லா குழந்தைகளையும் போல ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறத விட ஒன்னாயிருந்தாலும் இது எவ்வளவு சிறந்த ஒரு குழந்தை. இந்த யோசேப்பு சிறு வயதிலேயே கர்த்தரை நேசித்தான். அவனை கொண்டு இஸ்ரவேலருக்கே ஜீவ ரட்சணை செய்யும்படி கர்த்தர் அவனை முன்கூட்டியே எகிப்துக்கு அனுப்பி அங்கே அவனை அதிபதியுமாக மாற்றினான். இந்த யோசேப்பை இன்றைக்கும் எகிப்தியர்கள் கடவுள் என்று நம்புகிறார்கள். கடவுள் என்று யோசேப்பினுடைய சிலைகள் பல இடங்கள்ல வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க நிறத்துக்கு மாத்திருக்காங்க. இவர் நல்ல ரோஸ் கலர் ஆளு, அவங்க கட்டங்கரையர்னு மாத்திருக்காங்க. அதை கடவுள் என்று கூட வர்ணிக்கிறார்கள். அவருடைய மனைவியை பெண் தெய்வமாகவும் இவரை ஆண் தெய்வமாகவும் அவர்கள் யோசிக்கிறார். அவர்தான் ஒரு காலத்திலே இந்த எகிப்தை கட்டமைப்பு செய்து சீரமைத்து உயர்த்தினார் உலகத்தரத்திற்கு என்று நினைக்கிறார். உலகத்தின் வல்லரசாக, முதல் வல்லரசாக இந்த எகிப்து மாறியது. அதற்கு அடித்தளம் அமைத்தது இந்த யோசேப்பு தான் என்று நினைக்கிறார். அவர்தான், உண்மைதான். ஆகவே அவரை கடவுளாக நினைக்கிறார். இந்த முதல் பையன் பிறந்தா பாருங்க, யோசேப்பு. அவனுக்கு பேர் என்ன தெரியுமா? இணைக்கிறவர். ஜோசப், the name Joseph means joining. இணைப்பவர், இணைப்பவர், இணைக்கிறார், சேர்க்கிறார். என்ன, குடும்பத்துல சண்டை சச்சரவு பிரிவினை எல்லாம் போய் நல்ல இணைப்பு, ரெக்கன்சிலியேஷன், குட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் சரியா போயிடுச்சு. அப்போ அவ தீர்க்க தரிசனமா இந்த குழந்தைக்கு பேர் வைக்கும் போதே, இன்னும் ஒரு மகனை எனக்கு ஆண்டவர் கொடுப்பார், இன்னும் ஒரு மகனை, இன்னும் ஒரு ஆண்டவர் இன்னும் எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார் என்று சொல்லி யோசேப்புன்னு பேர் வச்சான். அப்புறம் கொஞ்ச நாள் ஆச்சு, குழந்தை இல்லதான். ஆனா இப்போ அவங்க யோசேப்பு பிறந்த பிறகு, நான் சொன்னேன்ல, பிள்ளைகள் ரொம்ப யோகமான பிள்ளைகள்னெல்லாம் நான் யாரையும் சொல்றதில்ல. ஆனா யோசேப்பு ஒரு யோகக்கார பையன் தான். அவன் பிறந்த பிறகு எல்லாருமே மாற்றம், திசையே மாறிடுச்சு யாக்கோபுக்கே. இனிமேல் எங்க மாமனுக்கு நான் அடிமையா இருக்கக்கூடாது, நான் விடுதலையாக வேண்டும், கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும்னு அவர் கூப்பிட ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவர் சொன்னார், அப்ப திரும்பி போ உன் ஊருக்கு, நான் கூட இருக்கிறேன். ஐயோ அவன் என்னை அடிச்சு கொள்ளுவான் எங்க அண்ணன், இல்லை நான் உன் கூட இருக்கிறேன்,
உன்னை பாதுகாப்பேன், உன் வழியெல்லாம் இருப்பேன். நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இப்போ உன் தேவனா அறியப்படுவேன். ஒருத்தரும் கை போட முடியாது. உன்னை நீ ஒருத்தன் கூட கெட்ட வார்த்தை கூட பேச விட மாட்டேன், தீண்ட விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆக இவர் பயணம் புறப்பட்டார். பயணம் புறப்பட்டு பாருங்க, இப்ப எங்க வர்றார் பாருங்க. பெத்லகேமுக்கு அருகாமையில் வரும்போது யோர்தான் நதியெல்லாம் கடந்துட்டார். கிழக்க இருந்து வந்து யோர்தான் நதியெல்லாம் கடந்து மேற்கு நோக்கி போகும்போது பெத்லகேமுக்கு அருகில் வரும் பொழுது ராகேல் 2வது குழந்தையை நிறை கர்ப்பமாக இருந்தாள். ஏற்கனவே அவள் சொல்லியிருந்தா, இன்னும் ஒரு குமாரனை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்று. அதுபடி அவள் நம்பி இருந்தாள். பிரசவ நேரம் வந்தது. வலி அதிகமாக எடுத்தது. பிரசவ வலி ரொம்ப அதிகம்தான். ஆனால் இவளுக்கோ ஏற்கனவே ஒரு பிரசவம் இருந்துச்சு. ஆனா இப்போ அதிக பிரசவ வலியில் அவளுக்கு தெரிந்து போனது, நான் இறந்து போவேன் என்று. ஒருவேளை நிறைய ரத்த போக்கு ஏற்பட்டிருக்கலாம். மருத்துவச்சிகள்லாம் முடிஞ்ச அளவு உதவி செஞ்ச பார்த்தாங்க. ஆனால் அவளுக்கு வாழ்க்கை இனி இதோடு முடிந்து விடுகிறது என்று அவள் நினைத்தாள். ஆகவே அப்போ சொன்னாங்க, அவளுடைய வேதனையின் நடுவில் உனக்கு ஒரு பையன் பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஆறுதலுக்கு சொல்லியும் கூட அவளுக்கு ஆறுதல் வரவில்லை. அவள் அந்த பையனை எடுத்து அவளுடைய முகத்துக்கு நேராக காண்பித்த உடனே அந்த பையனுக்கு பேர் வைத்து விட்டு அவள் மரித்து போய்விட்டாள். பெனானி என்ற பெயரை வைத்துவிட்டு அவள் மரித்து போனாள். பெனானி என்றால் துக்கத்தின் மகன், சன் ஆஃப் சாரோ, துக்கத்தின் மகன். பக்கத்தில் இருந்த யாக்கோபு உடனடியாக அந்த பையனுக்கு பெயரை மாற்றி வைத்தார். பெஞ்சமீன் என்று பெயர் வைத்தார். பெஞ்சமீன் என்று பெயர் வைத்தார். அவள் ஒருவேளை கேட்டிருக்கலாம் காதலி, ஆனால் மரித்து போன. ரொம்ப சோகம். அங்கேயே அடக்கம் செய்கிறார். அப்போ இந்த பெத்லகேமுக்கு வருகின்ற பக்கத்துல வரும் பொழுது யாருடைய கல்லறை இருக்கு? ராகேலுடைய கல்லறை அங்க இருக்கு. இந்த கல்லறையை கடந்துதான் அங்கிட்டு போகணும். ராகேலுடைய கல்லறை அங்க இருக்கிறது, பெத்தேலுக்கு அருகாம. பாருங்க, இயேசு கிறிஸ்து அவர் மீட்பர், அவர் இரட்சகர். இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜா. ஆனால் இந்த நிலையை அவர் கடந்து வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு பெரிய துக்கத்தை கடந்து வர வேண்டியதாய். இயேசு கிறிஸ்து ஒரு மிகப்பெரிய துக்கத்தை கடந்து வர வேண்டியதாய். இயேசு கிறிஸ்து ஒரு பெயர் உண்டு. என்ன பெயர் தெரியுமா? அவர் மேன் ஆஃப் சாரோஸ், அவர் துக்கத்தின் மனிதன். பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53வது அதிகாரம், ஏசாயா 53. அங்க எழுதப்பட்டிருக்கிறது, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை நான் சொல்றதை யார் நம்புறது? நம்புனா நம்புங்க. கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கலையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். யாருக்கு முன்பாக? பொந்தியு பிலாத்துவுக்கு முன்பாக. யாருக்கு முன்பாக? ஏரோது அரசனுக்கு முன்பதாக நியாயம் விசாரிக்கப்படுகையில். யாருக்கு முன்பாக? அங்கிருந்த ஆட்சி மன்ற குழு, பிரதான ஆசாரியர்கள், அவர்கள் நீதிமன்றத்திற்கு முன்பதாக அவர் எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். பாத்தீங்களா? அவர் துக்கத்தின் மகன். அவர் துக்கம் நிறைந்தவரும், பாடு அனுபவித்தவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவருமாயிருந்தார். இந்த குழந்தை பிறந்த உடனே ராகேலுக்கு முகத்துக்கு நேராக காமிச்சு, பாருமா, நீ ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிற, உற்சாகப்படு, பயப்படாத, ஒன்றும் செய்யாது அப்படின்னு எல்லாம் தாதிமார் அங்க இருந்து மருத்துவச்சிகள் சொல்றாங்க. ஆனால் அவளுக்கு தெரிகிறது, அவள் உயிர் போய் கொண்டிருக்கிறது. அவளால் சந்தோஷப்பட முடியவில்லை. அந்த குழந்தைக்கு பெயர் வைத்தது, இவளுடைய இந்த பையனை பிரசவிப்பதற்கு இவள் உயிரையே கொடுக்க வேண்டியதாயிற்று. துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்து விட்டு மரித்து போய். ஆனால் பக்கத்தில் இருந்த யாக்கோபு உடனடியாக பெயரை மாற்றி வைக்கிறார். இவர் துக்கத்தின் மகன் என்ற பெயர் உள்ள இந்த பையனுக்கு வலது பக்கத்தின் மகன் என்று அர்த்தம் கொள்ளுகின்ற பெஞ்சமீன் என்ற பெயரை வைக்கிறார். வலது பக்கத்தின் மகன் என்றால் என்ன? அரசாட்சிக்கும் அரியணைக்கும் உரியவர், சிங்காசனத்துக்குரியவர். Destined for throne. King is going to be a ruler. ஆனால் அவர் கடந்து வர்ற பாதை இப்படி மாற வேண்டும் என்றால் அவர் இந்த துக்கங்களின் வழியாய் வர வேண்டும்.
பெத்லகேமுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு கல்லறை இருக்கு. ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு யாக்கோப்பு மரிக்கிறதுக்கு முன்னாடி ராகேலுடைய துக்கத்திலிருந்து அவர் இன்னும் எழும்பவே இல்லை. அதை சொல்றார். நான் இந்த மாதிரி பிரயாணப்பட்டு வரும்போது ராகேல் இந்த இடத்துல இறந்து போயிட்டான்னு சொல்லி அதை நினைவு கொள்ளுகிறார். பின்னாடி ரொம்ப நாளைக்கு பின்னாடி கூட கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷத்துக்கு பிறகு அவர் அதை சொல்றார். 48ஆம் அதிகாரம் 7வது வசனம் ஆதியாகமத்தில். அவருக்கு அந்த நினைவு போகவே இல்லை. அந்த துக்கம் அவரால் மறக்க முடியல. இயேசு கிறிஸ்து நமக்காக துக்கங்களை சகித்தார், பாடுகளை சகித்தார். அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருக்காக வாதாட யாருமே இல்லை. அன்றைக்கு யாரும் வரல, முன் வரல. இவர்ல ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லியும் கூட, பொந்திய பிலாத்து சொல்லியும் கூட, அன்னைக்கு இருந்த தேசத்தின் அதிபதி, தேசாதிபதி சொல்லியும் கூட அங்கிருந்த ஜனங்களும் பிரதான ஆசாரியரும் சொல்லிவிட்டார்கள், இல்லை இல்லை, இவன் அரச துரோகி, இவன் மக்கள் துரோகி, இவன் மத துரோகி, நம்முடைய ஆலயத்துக்கு விரோதமாய் பேசினான், மோசேக்கு விரோதமாய் பேசினான், வேதங்களுக்கு விரோதமாய் பேசினான், இவனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டார்கள். ஏகோபித்து கூவினார்கள். கலகம் ஏற்பட்டது. பல ஆயிரம் பேர் சேர்ந்து கலகம் செய்கிறார்கள். கலகத்தை அடக்க முடியாமல் மக்களுடைய இஷ்டத்துக்கு தேசத்தின் அதிபதி ஒப்பு கொடுத்து விட்டான் இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு. கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரை எடுத்து பாத்திரத்தில் தன் கையை கழுவி, இந்த குற்றமில்லாத மனுஷனுடைய இரத்தத்திற்கு நான் பொறுப்பல்ல அப்படின்னு சொல்ல உடனே ஜனங்கள் சொன்னார்கள், நாங்கள் தான் பொறுப்பு, அந்த பொறுப்பு எங்கள் மேலேயும் எங்களுடைய பிள்ளைகள் மேலேயும் விழட்டும் என்று சொல்லி அவர்கள் வாங்கி கொண்டார்கள். தேவையில்லாது சொல்லாம இருந்தா கூட பரவாயில்ல, அவங்களாக வாங்கி கொண்டார்கள். நடந்த விபரீதம் என்ன? இயேசு மரித்து உயிரோடு எழுந்த பிறகு 40 வருஷம் கழிந்த போது அந்த பட்டணத்தை முழுவதும் அடித்து நொறுக்கி சிதைத்து, இன்றைக்கு காசாவில் எப்படி குண்டு போட்டு எல்லா வீடு பள்ளிக்கூடம் எல்லாவற்றையும் நாசம் செய்தார்களோ அதை போல அடித்து உடைத்து நாசம் செய்து உழுது உப்பை விதைத்து விட்டு போய்விட்டார்கள். பிள்ளைகளை எல்லாம் எடுத்து தலைகீழாக காலை பிடித்து அதே கல்லின் மேலே அடித்து நொறுக்கி போட்டார். ஒரு பெரிய சக்கரவர்த்தி தீத்து என்று சொல்லக்கூடிய அரசன் அதை செய்து எப்படி சாபத்தை வாங்கி கொண்டார்கள் பாருங்கள். அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர்களுக்கு அந்த வேதனை தீரவே இல்லை. யூதர்கள் அந்த வேதனைகளை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த துக்கத்தை அனுபவித்தார். அவரே சிலுவை சுமந்தார். அவரை அடிக்கக்கூடிய சிலுவையை அவரையே சுமத்தி கொண்டு போனார். நானே சுமந்து கொண்டு போனார். 3 ஆணிகளில் அவர் தொங்கினார். அவர் தொங்குறது 6 மணி நேரம். காலில் கூட அவரால் தன்னுடைய சரீரத்தை தாங்க கூடாதபடி காலை தொங்க விட்டு அடித்து விட்டார்கள். யோசித்து பாருங்க, கற்பனை கூட பண்ணி பாருங்க, எப்படி ஒரு மனுஷன் ஒரு 10 நிமிஷம் கூட நம்மளுடைய சரீரத்தை நம்முடைய கைகளில் தாங்கிக்கிட்டு தொங்க முடியுமா? ஆனால் அவர் 6 மணி நேரம் சுவாசம் எடுக்க முடியாமல் திணறி, மூச்செடுக்க முடியாமல் திணறி, உரசி 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 சுவாசம் எடுக்கும் போது அவருடைய நுரையீரல், அவருடைய விலா எலும்புக்குள்ளே உள்ளே உரசி இரத்த கசிவுகள் ஏற்பட்டது, மூச்சு திணறல் ஏற்பட்டது. மனுஷரால் சித்திரவதைகளை அனுபவித்தார். இதெல்லாம் அவ்வளவு வேதனைகளையும் அனுபவித்தார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் இயேசு நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் வேண்டிய தேவ ஆக்கினையை, கோபத்தை அவர் தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இந்த இயேசு எவ்வளவு இழிவான முறையில் கொலை செய்யப்பட்டு அவரை அலட்சியப்படுத்தி விட்டார். ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அவர் அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார் என்று ஏசாயா சொல்லுகிறார். நம்முடைய துக்கங்களை அவர் சுமந்தார். நம்முடைய வியாதிகளை அவர் சுமந்தார். நம்முடைய பாடுகளை அவர் சுமந்தார். நானும் நீங்களும் பட வேண்டிய அத்தனை வேதனைகளையும், அத்தனை தண்டனைகளையும், அத்தனை பாவத்துக்கான நரக ஆக்கினையையும் இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு அவர் நமக்காக மரித்து நமக்காக உயர்த்து பிதாவினுடைய வலது வருஷத்தில் வீற்றிருக்கிறார். பெஞ்சமின்
பிதாவின் வலது வருஷத்திலே அவர் வீற்றிருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிறவர், நம்முடைய மத்தியஸ்தர், அவர் சப்ஸ்டிடியூட். நமக்கு பதிலாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். உங்களுடைய என்னுடைய இடத்துல நாம் அடிக்கப்பட வேண்டிய அடிகளை, நமக்கு வர வேண்டிய தண்டனையை இயேசு தன்மேல் ஏற்றுக்கொண்டார். பாவம் செய்த நாம் கட்ட வேண்டிய அபராத தொகையை அவரே கட்டினார். நம்மால் நம்முடைய பாவத்துக்கு அபராதம் கட்டி முடிக்க முடியாது. பிள்ளை செய்த தவறுக்கான அபராத தொகையை பெற்றோர்கள் கட்டுவது போல, பிள்ளைகள் உழைப்பதில்லை, அவர்களுக்கு பணம் கிடைப்பதில்லை, பெற்றோர்கள் கொடுத்தால் தான் உண்டு, பெற்றோர்கள் அதை கட்டுகிறார்கள். பிள்ளைகளாகிய நாம் செய்த பாவத்திற்காக இயேசு அபராத தொகையை கட்டினார். அவர் துக்கங்களை சுமந்தார், அவர் வேதனைகளை பட்டார், அவர் கன்னத்தில் அறை வாங்கினார், அவருடைய முதுகு சாட்டைகளால் பிக்கப்பட்டது, அவருடைய தாடி முடியை பிடித்து இழுத்தார்கள், கன்னத்தில் அறைந்தார்கள், முகத்தில் காரி உமிழ்ந்து துப்பினார்கள், தலையில் முள்கிரீடம் வைத்து அடித்தார்கள். அவருடைய சரீரத்திலே காயமில்லாத இடமே இல்லை. பெரும் காயங்கள் சிலது இருந்தாலும், 5 காயங்கள் கையிலே, 2 காலிலே, விலாவிலே, 5 பெரும் காயங்கள் என்று சொல்லுகிறோம். அவருடைய சரீரத்தில் காயமில்லாத இடமே. இரத்த களரியாய் மாற்றினார்கள், குற்றுயிராய் கொலை செய்தார்கள், கொடுமையாய் நடத்தினார்கள், சித்திரவதைக்கு அவர் உட்படுத்தப்பட்டார். இந்த இயேசு துக்கத்தின் மகன். மக்கள் அவரை அசட்டை செய்தார்கள். மேலே எழுதி வைத்தார்கள், யூதருக்கு ராஜா என்று சொல்லி பல பாஷைகளில் எழுதி வைத்தார்கள். கிரேக்கு, லத்தீன், எபிரேயு மொழிகளில் எழுதி அவரை அவமானப்படுத்தினார்கள். மேலே எழுதி வச்சிட்டாங்க, இவர் யூதருக்கு ராஜா, யூதருக்கு ராஜாவாம், இன்றோடு ஒழிந்தானாம் என்று சொல்லி தூக்கி சிலுவையில் அடி. ஆனால் அவர்தான் இந்த துக்கங்களை சுமந்தவர், பாடுகளை அனுபவித்தார். அவர்தான் பிதாவின் வலது வருஷத்திலே நமக்காக இன்றைக்கு வீற்றிருக்கிறார். பரிந்து பேசுகிற நம்முடைய பெஞ்சமீனாயிருக்கிறார். பெத்லகேம் ஒரு நல்ல மீட்பரை உருவாக்கி, பெத்லகேம் ஒரு ராஜாதி ராஜாவை உருவாக்கிய, பெத்லகேம் நமக்கு பதிலாக ஒரு சப்ஸ்டிடியூட், ஒரு நமக்கு பதிலான ஒருவரை உருவாக்கியிருக்கு. இயேசு துக்கத்தின் மகன், துக்கம் நிறைந்தவர், பாடு அனுபவித்தவர். இந்த இயேசு நம்முடைய இரட்சகரா? இந்த இயேசு என்னுடைய ராஜாவா? இந்த இயேசு என்னுடைய பிரதான ஆசாரியரா இருக்கிறாரா என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். இயேசுவை நீங்கள் பற்றி கொள்வீர்களானால், அவருக்கு உங்களுடைய உள்ளம் திறந்து ஒப்பு கொடுப்பீர்களானால், அதுதான் கிறிஸ்துமஸ் விசேஷம், அதுதான் கிறிஸ்துமஸ் விழா, அதுதான் கொண்டாட்டம். வெறும் சாப்பாடோ, வெறும் துணிமணிகளோ, வெறும் சுற்றுச்சூழ்நிலைகளோ சாயங்காலமாகும் போது மாறிவிடும். ஆனால் இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால், நீங்கள் ஆள பிறந்தவர்கள், அவரோடு கூட ஒரு நாள் ஆளுகை செய்வீர்கள்.